ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை இந்த நோ யுவர் பைபிள் சீரீஸ்க்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதனாலே நாம் ஸ்திரப்பட்டு கர்த்தருடைய நன்மைகளையும் உன்னதத்திற்கு போய் சேருகிற ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டே வருகிறோம். அதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் மூலமாக கர்த்தர் செய்ய வாய்க்க பண்ணின இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் சங்கீதம் 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 17:5. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி தாவீது ஒரு விண்ணப்பமாக இந்த வசனத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கிற பாதை ஒன்று உண்டு, வழி ஒன்று உண்டு. நம்முடைய பாதை அநேக நேரங்களிலே தீமையான காரியங்களுக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும், அல்லது சில முடிவுகளுக்கு நேராய் கொண்டு போய் விட்டுவிடும். அது ஏனென்றால் நம்முடைய வழியின் முடிவு நமக்கு தெரியாது. ஆகவே அந்த வழியின் முடிவு நம்முடைய வாழ்க்கையிலே பலவித தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். சில நேரங்களில் நன்மைகள் வரக்கூடும், ஆனால் பல நேரங்களிலே நமக்கு அது மோசமான முடிவை தான் கொண்டு வரும். நம்முடைய நடைகள், நம்முடைய வழிகள், நாம் தெரிந்தெடுத்து நாம் செயல்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தர் தமது வழிகளில் நம்மை நடத்தினால் நமக்கு அது எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்னுடைய இஷ்டத்தின்படி என் கால் போகிற போக்கெல்லாம் எனக்கு பிடித்த வழிகளெல்லாம் நான் நடந்தேன் என்றால் அது சரியாக இருக்காது. ஆகவே உம்முடைய வழிகளில் நடக்கும்படி என்னை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி, என் நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடைகளை காட்டில், நம்முடைய நடைகளின் மூலமாய் நாம் நடக்கிற வழிகள், நம்முடைய வழிகள், நாம் தெரிந்தெடுத்து நடக்கிற வழிகளை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு தெரிந்தெடுத்து அளிக்கிற வழிகள் அது உண்மையான, அது ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். அது நிச்சயமாகவே ஒரு பெரிய நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் வாஞ்சிக்க வேண்டியது, ஆண்டவரே, என்னை நீதியின் பாதையில் நடத்துவீராக, என்னை உம்முடைய வழிகளில் நீ நடத்துவீராக என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே நம்மை நடத்தி செல்லக்கூடும். என் காலடி வலுவக்கூடாது என்றால் என் நடை ஸ்திரமாக இருக்க வேண்டும். என் நடை ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால் என் பாதை சரியாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தின் மூலமாய் தாவீது சொல்ல வருகிற கருத்து. ஆண்டவர் நம்முடைய பாதைகளை, சரியான பாதைகளை நமக்கு தந்தருளுகிறார். ஆனால் தெரிந்தெடுத்து அதிலே நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவது நம்முடைய கடமை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு 3 வழிகளை இந்த வேளையிலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பலவிதமான வழிகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதிலே நடவுங்கள், இப்படி நடவுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் இன்றைய நாளிலும் விசேஷமாக ஒரு 3 வழிகளை மாத்திரம், 3 பாதைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்த, நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வாராக, அல்லது அதற்காக எதிர்பார்த்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக ஒரு பாதை, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற நீதியின் பாதை. நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, எங்களுக்கு நீதியின் பாதையை காண்பிப்பீராக. அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பாதை நீதியின் பாதை. அந்த பாதை ஃபுல்லாக ஒரு அநீதியும் ஒரு நாளும் வராது. அந்த பாதை ஃபுல்லாக நீதி, நமக்கு வேண்டிய நீதிகளை எல்லாம் கர்த்தர் அந்த பாதையிலே வைத்திருக்கிறார். அந்த பாதை நம்ம எங்கே கொண்டு போய் விடும் என்றால் நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போய் விடும். நம்முடைய பாதைகள் அநேக நேரங்கள் அநியாயங்கள் நிறைந்ததாய், அக்கிரமங்கள் நிறைந்ததாய், அசுத்தங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது. ஆனால்
கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை தர விரும்புகிறார், அல்லது நாம் வாஞ்சித்து கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு நீதியின் பாதையை தருவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அதன் பதிலாக நீதியின் பாதையை தருகிறார். அதன் விளைவு நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறார். ஜீவன் உண்டு, அந்த பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையிலே நடக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் அது அவர்களுக்கு மரணம் இல்லை. இந்த உலகத்தில் மரித்தாலும் ஒரு நாள் கர்த்தர் சதா காலங்களிலும் வாழ்வதற்கு நாம் பிழைத்திருப்போம். எப்பொழுது அந்த நீதியின் பாதையிலே நடக்கும்போது கர்த்தர் அந்த பாதையை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தருகிற முதல் ஒரு பாதை என்னவென்றால் நீதியின் பாதை. அந்த பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. சங்கீதம் 23:4 சொல்கிறது, அந்த பாதையிலே பொல்லாப்புக்கு பயமில்லை. நீதியாய் நடக்கிறவனுக்கு எந்த பொல்லாப்பை குறித்தும் எந்தவித காரியங்களை குறித்தும் அவனுக்கு கவலை இல்லை. வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிற என்பது கோலும் உடைய தடியும் என்ன பண்ணும் தேற்றும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீதியில் பாதையில் நடக்கும்போது ரெண்டாவது ஒரு காரியம், முதல் ஒரு காரியம் ஜீவன் கிடைக்கிறது, மரணம் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால் பொல்லாப்பு நமக்கு நேரடியாய் வருகிற சத்துருவின் பொல்லாப்புகள், மனிதர்களின் பொல்லாப்புகள், இது எதுவும் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் ஆண்டவருடைய வசனத்தின்படி சரியாய் நடக்கிற அந்த பாதைகளில் நாம் நடந்து கொண்டே இருப்போம் என்றால் சத்துரு கொண்டு வருகிற எப்பேற்பட்ட பொல்லாத காரியங்களை நம்ம ஒரு நாளும் 1% கூட அணுகாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை பாதுகாத்து கொண்டு போய் நம்மை அவர் மகிமையில் நிறுத்த உண்மை உள்ள தேவனாக இருக்க எந்தவித பயமும் இல்லை. ஏன்னா பொய் சொல்கிறவங்களுக்கு அல்லது அக்கிரமமாக நடக்கிறவங்களுக்கு தான் பயம், நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு, நீதியின்படி நடக்கிறவர்களுக்கு, அவருடைய நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் அந்த பயம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவாராக. மூன்றாவது ஒரு காரியம், இந்த நீதியின் பாதையிலே கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த பாதையில் மனுஷர்கள் யாரும் இல்லை, நம்மளை நடத்துகிற தாய் தகப்பன் இவர்கள் எல்லாரையும் காட்டிலும், பாஸ்டர்ஸ் அல்லது நல்ல நண்பர்கள் இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் அந்த பாதையில் நம்மோடு இருக்கிறார். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, ஜீவன் தருகிற ஆண்டவர், நீதியாய் நடக்கிற ராஜா அந்த பாதையில் நம்மோடு கூட நடக்கிறார். அதுதான் சங்கீதம் அந்த வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்படுது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த பாதையில் ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். பல நேரங்களில் நமக்கு என் கூட யாராவது இருக்கிறாங்களா, நான் மட்டும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி பல நேரங்களில் நாம் யோசிக்கலாம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய பாதையில் நாம் சரியாய் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் சரியாக போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்களை பார்த்தோம். இந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. 2வது காரியம், பொல்லாப்பு நம்மை நேரிடாது, ஆகவே பயம் இல்லை. 3வது ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 4வது, இந்த நீதியின் பாதையிலே கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், அவருடைய கோலையும் அவருடைய தடியையும் கொண்டு நம்மை தேற்றி நடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த நீதியின் பாதையை நம்மை சரியாய் நடத்துகிற ஒரு நாளும் நாம் தீமைக்கு, தீங்குக்கு, அசுத்தங்களுக்கு நேராய் நாம் சென்று விடாதபடிக்கு கர்த்தருடைய கோல், கர்த்தருடைய வசனம் நம்மை திருத்தி சரியான பாதையிலே இந்த நீதியின் பாதையின் மூலமாய் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார், நடத்தி கொண்டு போகிறார். இதுதான் வழி, இப்படி நடக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது செய்தால் தவறு, இது பிறகு உனக்கு கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி எப்பொழுதும் நம்மை தட்டி அவருடைய கோலை வைத்து நம்மை சரிபடுத்தி நடத்துகிறார். எந்த பாதையில்? நீதியின் பாதையில். நீதியின் பாதையில் ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறார், பொல்லாப்புக்கு விலக்கி நடத்துகிறார், அவர் நம்மோடு இருந்து நடத்துகிறார். நம்மை அவருடைய கோலினாலே அவர் நம்மை தேற்றி அவர் நடத்துகிறார். இது நீதியின் பாதையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த பாதையை வாஞ்சித்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது ஒரு காரியம், சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 11வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவரே வருஷத்தை உமது நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் நம்மை நடத்துகிற இன்னொரு பாதை என்னவென்றால் நெய்யான பாதை. பாதை ஃபுல்லாக நெய் என்பது ஒரு செழிப்பை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, பெரிய நன்மையை அது குறிக்கிறது. அப்படிப்பட்ட பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். நீதியின் பாதையில்
நடத்த விரும்புகிறார். ரெண்டாவதாக கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிற அவருடைய பாதை என்னவென்றால் நெய்யான பாதை, அல்லது நாம் கர்த்தரிடத்திலே வாஞ்சித்து கேட்க வேண்டிய பாதை. ஆண்டவரே, உம்முடைய நெய்யான பாதைகளில் என்னை என்ன பண்ணுவீராக, நடத்துவீராக. 9ஆம் வசனத்திலிருந்து நாம் 13ஆம் வசனம் வரைக்கும் அந்த அதிகாரத்தின் 65ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் அதை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்க முடியும். அந்த வழி, அந்த நெய்யான வழி என்று சொல்லப்படுகிற அந்த வழி எப்படி அதை ஆசீர்வதித்து அதில் செழிப்பாக்கி அதை மிகவும் ஒரு செழிப்பான ஒரு தேசமாய், நன்மை நிறைந்த ஒரு பாதையாய் கர்த்தர் அவர் மாற்றி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த நெய்யான பாதை என்பது சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் சகல தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பாதையாய் இந்த பாதை இருக்கும். ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் இந்த பாதைகளிலே நம்மை நடத்தி சென்று நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் கர்த்தர் செய்கிற நெய்யான பாதையை நமக்கு அவர் அருளி செய்ய விரும்புகிறார். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நெய்யான பாதையின் வழியாய் நம்மை நடத்தி செல்ல விரும்புகிறார். நீதியின் பாதையில் நடத்தி செல்ல விரும்புகிறார். நெய்யான பாதையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா சகல நன்மைகளையும் தந்து சரியாய் அல்லது ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை அற்புதமாய் நடத்தி செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். மூணாவது ஒரு பாதை என்னவென்றால் சங்கீதம் 77வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களின் மேலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நாம் அங்கே இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இது அதிசயமான பாதை. ஏன்னா ரோட்டில் நம்ம நல்லா நடக்கலாம், ஆனால் கடலின் மீது பாதை என்பது அது ஒரு விசித்திரமான ஒரு காரியம், அதிசயமான காரியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதைகளில் நம்மை நடத்த விரும்புகிறார். மூன்றாவது ஒரு பாதை என்னவென்றால் அதிசயமான பாதை. முதல் நீதியின் பாதை, ரெண்டாவது நெய்யான பாதை, மூன்றாவது அதிசயமான பாதை. கடலின் மீது நடக்கிற ஒரு பாதை, தண்ணீர்களின் மீது நடக்கிற ஒரு பாதை. இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பாதை இல்லாத இடங்களிலும் கர்த்தர் நமக்கு பாதை உண்டாக்கி அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பாதை, இந்த அதிசயமான பாதை நமக்கு நிறைய நேரங்களில் எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி குழப்பங்கள், கேள்விக்குறிகள், கவலைகள் இப்படி நிறைந்ததாக இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உமது அதிசயமான பாதையை காண்பிப்பீராக என்று சொல்லும்போது, பாதை இல்லாத இடங்களிலும் கடல் போல தோன்றினாலும் அங்கே நமக்காக ஆண்டவர் அவர் ஒரு பெரிய ஒரு வழியை உண்டாக்கி நம்மை அதில் நடத்த அவர் மிகவும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து நடக்கச் செய்கிறார், யோர்தானை பிரித்து நடக்கச் செய்கிறார், கர்த்தர் பேதுருவை கடலின் மீது நடக்கச் செய்கிறார். இது எல்லாம் அதிசயமான ஒரு பாதை. இவர் கனவில் கூட நம்ம நினச்சிருக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு வழியில் நம்ம நடப்போம்னு சொல்லி அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஆனால் அந்த பாதையில் அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு போனார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அதிசயமான பாதைகளை நடத்த விரும்புகிறார். எப்பொழுது இந்த அதிசயமான பாதை நமக்கு நேராய் வரும் என்றால், நம்முடைய வாழ்விலே விளிம்பிலே கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், இப்படி என்ன காரியத்தின் விளிம்பில் நின்னாலும் ஆண்டவர் நம்முடைய அதிசயமான பாதையை இந்த நாள் எனக்கு காண்பித்து கொடுப்பீராக என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இந்த அதிசயமான பாதையை காண்பித்து கொடுக்க அவர் மிகவும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வழிகளிலே நீதியின் பாதையிலே நடக்க நாம் பிரியப்படும் பொழுது கர்த்தர் நெய்யான பாதையை நமக்கு தருகிறார். அது அப்படியே போயிட்டே இருக்கணும் இல்லை. சில நேரங்களில் நமக்கு போராட்டங்கள், கவலைகள், எல்லாம் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நம்முடைய அதிசயமான பாதை எனக்கு காண்பித்தருளுவீராக என்று சொல்லும்போது கர்த்தர் அதிசயமான பாதையை நமக்கு தந்தருளி நம்மை கானானுக்கு நேராய் நடத்தி, பரம கானானுக்கு நேராய் நடத்தி நம்முடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாஞ்சையெல்லாம், ஆண்டவரே எங்களை நீர் உமது வழிகளில் நடத்துவீராக, எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தி எங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு உமது வழிகள் நடத்தும், நீதியின் பாதைகளில் நடத்தும், நெய்யான பாதையில் நடத்தும். ஆண்டவரே எங்களை அதிசயமான பாதைகளில் நடத்தி உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்குள் எங்களை ஆண்டவரை பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தது போல எங்களை அன்றைய உமது வழிகளை நடத்துவீராங்க. எங்கள் நடைகள் ஸ்திரப்பட்டு நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அன்றைய நித்திய ஜீவனிலே பங்கடைவதற்கு எங்கள் பாதைகளை, எங்கள் வழிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். நீதியின் பாதையிலே நடக்க உதவி செய்யும். நீர் அருளுகிற நெய்யான பாதையிலே நடக்க உதவி செய்யும். உம்முடைய அதிசயமான பாதையும் எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நித்தியத்திற்கு நேராய் நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.